குட் ஈவினிங். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்புங்கிற கான்செப்ட் முடிச்சிருப்போம். அதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இன்னும் பண்ணாத ஒரே ஒரு பார்ட் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஓசிஐ கார்டுனா என்ன, பிஐஓ கார்டுனா என்ன, அந்த கான்செப்ட் மட்டும் இருக்குது. இதுக்கு ஒரு ஆஃப் பேஜ் மட்டும் விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஆஃப் பேஜ் மட்டும் விட்டுட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு டைட்டில் போட்டுக்கோங்க. நம்ம அதிலேருந்து இப்போ போய்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு டைட்டில் போட்டுக்கோங்க. அடிப்படை உரிமைகள், டியூட்டிஸ்ன்னு போனால் அடிப்படை கடமைகள்னு வந்துடும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்னால் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு அந்த நாட்டில் ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக கிடைக்க வேண்டிய அடிப்படையான தேவைகள், அதுதான் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் வந்து நிம்மதியாக தூங்குறதுக்கான உரிமை, நிம்மதியாக சாப்பிட்றதுக்கான உரிமை, நிம்மதியாக நடமாடுறதுக்கான உரிமை, அவன் எந்த ஜாதியில் வேணாலும் இருக்கிறதுக்கான உரிமை, அவன் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கிறதுக்கான உரிமை, இந்த மாதிரியான உரிமைகளை தான் நம்ம வந்து ஒரு நாட்டில் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா, பார்ட் 3க்கு கீழே கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பகுதி 3ல் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். இது எந்த பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதோட ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அங்கே வந்து 5 to 11 சிட்டிசன்ஷிப் பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே 11லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம எதுக்கு கீழேனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே பார்க்குறோம். ஓகேவா? ஆர்டிகல் 11லேருந்து 35 வரைக்கும். கிளியராக? இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் நம்ம வந்து இப்போ டீப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்னும் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே இதை எங்கேருந்து பாரோ பண்ணாங்க? பாரோட் பை எந்த நாட்டிலேருந்து இதை எடுத்தாங்க அப்படின்னா, சரியா 12 to 35, 11 போட்டேன்னா ஓகே, 12 to 35. அங்கே 11 வரைக்கும் பார்த்துருப்போம். இங்கே 12லேருந்து 35 வரைக்கும், 12 to 35 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இதுக்கு கீழே வந்துடும். ஸோ இது பார்ட் 3ல் இருக்குது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இது எங்கேருந்து பாரோ பண்ணாங்க, எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், இன்ஸ்பயர்டு பை அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். அங்கே இருக்கக்கூடிய பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருக்கும். அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஆட் பண்ணியிருக்கோம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது எடுத்து தான் நம்ம வந்து அடிப்படை உரிமையில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்தியன் அரசாங்கம் மூலமாக. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த பில் ஆஃப் ரைட்ஸுங்கிறது யூஎஸ்ஓடது. புரியுதா? அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா, மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது எந்த பார்ட்டுன்னு கேட்டாங்கன்னா பார்ட் 3. எந்த பார்ட்டை மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் அப்படின்னா அது பார்ட் 3 அப்படிங்கிறது தெரியணும். அந்த பார்ட் 3 என்னதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த பாயிண்ட்டை தெளிவாக தெரியணும். மேக்னா கர்த்தாங்கிறது ஒன்றும் கிடையாது. அது இங்கிலாந்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சம்திங், ஒரு பிளேஸை பற்றி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடியது மாதிரியே இருக்கிறதுனால அது மேக்னா கர்த்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து 1200களில் உருவாயிருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ போக வேண்டாம். நம்ம இங்கே இருக்கிற விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அது எந்த பார்ட்டுன்னு கேட்டால் பார்ட் 3 அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நீதித்துறையால் நிலைநாட்ட முடியும்னா எஸ், இட் கேன் பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்டிசியபிள், நீதித்துறையால் நிலைநாட்ட முடியும். இப்போது ஆர்டிகல் 22 எனக்கு கிடைக்கல அப்படின்னு நான் வந்து ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ கேஸ் போட முடியும். அப்போது இது வந்து நீதித்துறையால் நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிசபிள் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அதர் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லார்ஜாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் யூஎஸ்ஏ பில் ஆஃப் ரைட்ஸ் அங்கேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். பட் அந்த நாட்டையும் மற்ற நாடுகளையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படையான உரிமைகளே அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா அது நமக்கு தான் நல்லது அப்படிங்கிறத சொல்ல வராங்க.
அடுத்தது இது நாட் அப்சொல்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் அப்சொல்யூட், அதாவது இது முழுமையானவை அல்ல. இந்த பாயிண்ட்டை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நான் கீ பாயிண்ட் தான் கொடுக்குறேன் எல்லாமே. நாட் அப்சொல்யூட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நாட் அப்சொல்யூட், இது முழுமையானவை கிடையாது. ஏன் அப்படின்னா சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? சில சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஹாவ் தேர் அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதா? சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது சில என்ன சொல்கிறது அப்படின்னா தடைகள் இதுக்கு இருக்குது. என்ன மாதிரியான தடைகள் அப்படின்னா, இப்போது இந்தியாவில் ஏதோ ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வருது, லைக் வந்து வேறு நாட்டிலேருந்து இந்தியா மேலே போர் தொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போது ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிடும். ஆர்டிகல் 19 கிடைக்கவே கிடைக்காது. அப்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அப்போது எப்பயுமே கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது, சில நேரங்களில் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எந்த நேரம்ங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? அப்படி சில நேரங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த என்னென்ன ஆர்டிக்கல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தனியாக பார்ப்போம். என்னென்ன ஆர்டிக்கல் கேன்சலே ஆகாது, எப்பயுமே கிடைக்கக்கூடியது என்ன ஆர்டிக்கல், சில நேரங்களில் ஸ்டாப் பண்ணக்கூடியது என்ன ஆர்டிக்கல், தானாகவே ஸ்டாப் ஆகிடுறது என்ன ஆர்டிக்கல், அந்த மாதிரிலாம் நம்ம டீப்பாக பார்ப்போம். ஸோ அப்போது எல்லா ஆர்டிக்கலையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா கொடுத்துட முடியாது. அதனால் அது நாட் அப்சொல்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுமையானவை கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னல உங்களுக்கு ஒரு சில ஆர்டிக்கலில் மட்டும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அந்த ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 20 and 21. ஆர்டிக்கல் 20 20 மற்றும் 21 இந்த 2 ஆர்டிக்கலை எப்படிப்பட்ட பிரச்சனை இந்தியாவுக்கு வந்தாலும் இந்தியர்கள்கிட்ட இருந்து அந்த 2 ஆர்டிக்கலை பறிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எவ்வளோ பெரிய போர் நடந்தாலும் ஆர்டிக்கல் 20 21 கட்டாயமாக கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? அப்போ மற்ற இந்த 2 ஆர்டிக்கலை தவிர 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, இந்த 2 ஆர்டிக்கலை தவிர மற்ற எந்த ஆர்டிக்கலுமே நமக்கு வந்து பெர்மனண்ட் கிடையாது. அது எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிப்பாங்க. ஆனால் இந்த 2 ஆர்டிக்கலை நம்மக்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. ஆர்டிக்கல் 21னா என்னது, தனி மனுஷனுக்கான ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீப்பாக ஒவ்வொரு ஆர்டிக்கல் கீழே போய் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். கிளியராக? அடுத்தது ஒரு ஆர்ம்டு ரிபெல்லியன் நடக்குது, ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி போடுறாங்க. ஆர்ம்டு ரிபெல்லியன் அப்படின்னா ஆயுதம் ஏந்திய புரட்சி அப்படின்னு ஒன்று நடக்குது. புரியுதா? ஆர்ம்டு ரிபெல்லியன் ஒரு நடக்குது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நேஷ்னல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க, தேசிய அவசர நிலை இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது சஸ்பெண்ட் ஆகிடும். புரியுதா? ஆர்டிக்கல் 19 எப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி போடுறாங்களோ அப்போது டைரெக்டாக ஆர்டிக்கல் 19ங்கிறது சஸ்பெண்ட் ஆகிடும். தேசிய அவசர நிலை போடும்போது ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறுத்தப்பட்டுரும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. மற்ற எந்த ஆர்டிக்கலுமே உடனடியாக நிற்காது, அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் உடனடியாக நிறுத்தப்படுற ஆர்டிக்கல் 19 அது நமக்கு வந்து தெரியணும். புரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது தானாகவே நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டால் தானாகவே எந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னா ஆர்டிக்கல் 19 அது முக்கியம். எந்த 2 ஆர்டிக்கல் வந்து நம்மக்கிட்ட இருந்து எப்போவுமே பிடுங்க முடியாதுன்னா ஆர்டிக்கல் 20 and 21. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில ஆர்டிக்கல்ஸை நம்ம வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சில ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி லாஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ பார்த்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ். அடுத்தது மற்ற பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நமக்கு வந்து ஒரிஜினலி எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒரிஜினலி இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் கான ரைட்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் 7 இருந்துச்சு, நாட் 6. ப்ரெசண்ட்டாக 6. ஆனால் ஒரிஜினலி அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டா, அதாவது உண்மையில்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி கேட்கும்போது மொத்தமாக 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. புரியுதா? 7 வகையான அடிப்படை உரிமைகள். இந்த 7 வகையான அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்க. 1 ரைட் டு ஈக்குவாலிட்டி.
ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிக்கல் 14 to 18, ஆர்டிக்கல் 14 to 18 இந்த பெட்வீனில் இருக்கிறது நமக்கு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற இது கீழே வந்துடும். ரைட் டு ஈக்குவாலிட்டினா என்னது? ஆர்டிக்கல் 14 to 18, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரைட் டு ஈக்குவாலிட்டி மீன்ஸ் சமத்துவ உரிமை. அடுத்தது அப்படியே ஃபஸ்ட்டு அந்த 7 என்னென்னு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா இது ஆர்டிக்கலையும் அது என்னங்கிறதையும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிறது ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் வரும். அதுக்கு அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் அது வந்து ஆர்டிக்கல் 19 18 வரைக்கும் ஆல்ரெடி போயிடுச்சு இல்லையா. ஸோ 19 22 வரைக்குமான ஆர்டிக்கல் ஃப்ரீடம்க்கு கீழே வரும். ரைட் டு ஃப்ரீடம் சமத்துவ உரிமை, அடுத்து வந்து சுதந்திர உரிமை அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட் டு ஃப்ரீடம்னா சுதந்திர உரிமை ரெண்டாவது. அடுத்தது ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இதை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதுக்கு என்ன ஆர்டிகிள்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னா ஆர்டிக்கல் 23 24 இந்த 2 ஆர்டிக்கலுமே நமக்கு ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது கீழே வரும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இதுக்கான ஆர்டிக்கல் 25 28 வரைக்கும் 25 to 28. இதுக்கு இந்த பெட்வீனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். புரியுதா? அப்படின்னா சமயச்சார்பற்ற உரிமை அப்படின்னு சொல்லலாம் இதை, அல்லது சமய சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லலாம். சமய சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னா சமய சுதந்திர உரிமை அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டான ஆன்சர் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ஆர்டிக்கிள் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 29 ஆர்டிக்கிள் 30 வரைக்கும். ஆர்டிக்கல் 29 to 30 வரைக்கும் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்லலாம். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அதுதான் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிக்கல் 29 30 வரைக்கும். அதுக்கு அடுத்து 6th one ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னது? சொத்துரிமை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஆர்டிக்கல் 31. இது வந்து சொத்துரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிக்கல் 31 மட்டும் சொத்துரிமை. அதுக்கு அடுத்தது 7th one 7 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் 7th one என்ன அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இதோடைய ஆர்டிக்கல் என்ன வரும் அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அதாவது அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்னு சொல்லலாம். அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அப்படிங்கிறத சொல்லலாம். கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிக்கல் 32. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த 7 பிரித்து பார்ப்போம். மீதி 33 34 35லாம் இதோட ப்ராசஸை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல், அது தனியாக பார்க்கலாம். ஓகேவா? அப்போது இந்த ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னா 12 32 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல், 14 32 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் மட்டும் நமக்கு ரைட்ஸை பற்றி பேசும். மீதி 12 13 அதுக்கு அடுத்து 33 34 35லாம் இதோட ப்ராசஸில் இருக்க சில விஷயங்களை பற்றி பேசும். அதை நம்ம தனியாகவே பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் எழுதிட்டிங்களா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா?
ஸோ இது வந்து உங்களுக்கு ஆர்டிக்கல்லையும் இந்த கான்செப்ட் இருக்குல்ல, ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனா எதுலேருந்து எது வரைக்கும் 23 to 24. அப்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா அது எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அப்படிங்கிறத கொஷின்ஸாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதையும் நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் இந்த இடத்துல. இப்போது ஒரிஜினலி அப்படின்னும் போது நமக்கு வந்து 7 ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். புரியுதா? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரிவைஸ், இப்படி 7 பார்த்தோம். பட் ஆனால் ப்ரெசென்ட்டாக 6 தான் இருக்குது. ஏன் 6 இருக்குது அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. 44வது சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது எப்போ அப்படின்னா 1978 பண்ணுறாங்க. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. இது பண்ணி இதில் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 31 இருந்துச்சு இல்லையா, சொத்துரிமை அப்படிங்கிறது, ரைட் டு என்னது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துரிமை அப்படிங்கிறது 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 31வது ஆர்டிக்கல், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையாக இருந்த சொத்துரிமையை சாதாரண லீகல் ரைட்ஸாக மாற்றிட்டாங்க. சாதாரண சட்ட உரிமை அப்படின்னு மாற்றிடுறாங்க. எந்த ஆர்டிக்கலை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 300 ஆர்டிக்கல் 300 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்த சொத்துரிமையை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரு லீகல் ரைட்ஸாக மாற்றிடுறாங்க. சட்ட உரிமை, அவ்வளோதான். இது ஒரு சட்ட உரிமை, அவ்வளோதானே தவிர இது அடிப்படையான உரிமை கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 300 ஆர்டிக்கல். இது இந்த ஆர்டிக்கல் எங்கே இருக்குன்னா பார்ட் 12 இருக்குது. பார்ட் 12 இருக்குது இந்த ஆர்டிக்கல், பகுதி 12. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒவ்வொரு பகுதியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 12வது பகுதியில் ஆர்டிகல் 300 வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படின்னா இது வந்து எங்கே போயிடுச்சுன்னா பார்ட் 12க்கு போயிடுச்சு. அப்போ பார்ட் 6ல் பார்ட் 3ல் ஹவு மெனி ரைட்ஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், மொத்தம் 6 ரைட்ஸ் வந்து கன்ஃபர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கிளியரா? அடுத்தது இப்போது ஆர்டிக்கல் 12 போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கலை பற்றியும் டீப்பாக பார்த்துலாம். ஆர்டிக்கல் 12 12வது ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்ப்போம். டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது அதாவது அரசாங்கத்துடைய ஒரு வரையறை, அரசின் வரையறை அப்படின்னு சொல்லலாம். அரசின் ஒரு வரையறை தான் ஆர்டிகல் 12. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றம், இந்திய பாராளுமன்றம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அரசாங்கம் மற்றும் மாநில சட்டமன்றம், அதே மாதிரி லோக்கல் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுகிறது. சிம்பிளாக சொல்லணும், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசின் வரையறை அப்படின்னு சொன்னால் அது ஆர்டிகல் 12, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13 13வது ஆர்டிகல் எதை பற்றி பேசுது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இது. ஒரு சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் இயற்றப்பட்டுச்சு அல்லது ஒரு லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் இயற்றப்படுது அப்படின்னா அந்த சட்டம் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானதாக இருக்கும்போது அந்த சட்டத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட். அந்த பவரை கொடுக்குற ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 13. ஓகேவா? இதை வந்து கேசவானந்த பாரதி கேஸில் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? ஆர்டிகல் 13 declares constitutional amendment. 1973 கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 13 படி பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை உரிமை, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் அடிப்படை கட்டமைப்புக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை கட்டமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த கேசவானந்த பாரதி கேஸில் தான் உருவாக்கியிருப்பாங்க.
பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்னென்னா அடிப்படை கட்டமைப்பு. இப்போது இந்திய அரசியலமைப்பில் இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த அடிப்படை கட்டமைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் எந்த ஒரு மாநிலமும் சட்டத்தை இயற்றக்கூடாது. அதே மாதிரி பார்லிமெண்ட்டும் சட்டத்தை இயற்றக்கூடாது. அப்படி இயற்றுனாங்க அப்படின்னா அதை செல்லாததாக்கிறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் தெளிவுபடுத்துகிறாங்க இந்த ஆர்டிக்கல் 13 படி அதை தான் சொல்கிறாங்க. அது கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொன்னாங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரை பாதிக்காத வண்ணம் இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணது தான் கேசவானந்த பாரதி கேஸ் 1973. புரியுது? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எதை பாதிக்குது அப்படின்னாலும் அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த கேஸ்க்கு அப்புறம் ஃபண்டமெண்டலான அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க. புரியுதா? அப்போ ஆர்டிக்கல் 13 அப்படிங்கிறது எதை நமக்கு வந்து டீனோட் பண்ணுது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா லாவுடைய இன்கன்சிஸ்டன்ஸ் பற்றி சொல்லுது. புரியுதா? ஒரு சட்டத்தை செல்லாததாக்குறதுக்கான அதிகாரம் லாவுடைய இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. கிளியரா? அதுதான் ஆர்டிக்கல் 13. அடுத்து இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு வந்துடுங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி அது கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னது? சமத்துவ உரிமை. அந்த சமத்துவ உரிமை கீழே ஆர்டிக்கல் 14, 14th ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிக்கல் 14ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுதான் ஆர்டிக்கல் 14. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான். நீ மேலே நான் கீழே, நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே சமம். அதுதான் ஆர்டிக்கல் 14. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, சட்டம் அப்படிங்கிறது சம பாதுகாப்பை வழங்குது. அனைவருக்கும் சட்டம் சமமான பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இந்த 2 பாயிண்ட்டையுமே தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் மட்டும் நமக்கு என்ன சொல்கிறோம், இது வந்து அப்ளை டு சிட்டிசன்ஸ், ஃபாரினர்ஸ், அதே மாதிரி லீகல் பர்சன் எல்லாருக்குமே இது வந்து அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிசனுக்கும் இந்த ஆர்டிக்கல் கிடைக்கும், ஃபாரினர்ஸ்க்கும் இந்த ஆர்டிக்கல் கிடைக்கும். அது எந்த ஃபாரினராக இருந்தாலும் இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது எங்கேருந்து எடுத்தாங்க, இந்த ஆர்டிக்கலுக்கு தேவையான கண்டென்ட் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் முன் ஆட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுதான் ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் முன் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேவா? இது யாரோடதுன்னா ஏவி டைசி அப்படிங்கிற ஒருத்தருடைய வார்த்தை தான் இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது. அவர் உருவாக்குன ஒரு வார்த்தை ரூல் ஆஃப் லா. ஏவி டைசிங்கிறவர் உருவாக்குனார். அதன் மூலமாக அவருடைய கான்செப்ட் தான் இந்த ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். புரியுதா? இது வந்து பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அங்கே கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொன்னாங்க, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது, அப்படி மாற்றினா அந்த சட்டத்தையும் செல்லாததாக்க முடியும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த பேசிக் ஃபீச்சர் தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிறது பேசிக் ஃபீச்சர். அப்போ அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? இது ஒரு பேசிக்கான ஃபீச்சர். ஓகேவா? அடுத்தது, இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. பேசிக் ஃபீச்சரை நம்ம என்ன பண்ண முடியாது, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அது வந்து தப்பாக தான் போய் முடியும். ஏன்னா கோர்ட் அதை வந்து இன்வேலிட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆர்டிக்கல் 13 இருக்கே அதுக்காக. அப்போது நம்மளால் நான் என்ன பண்ண முடியாது, ஆர்டிக்கல் 14 அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 15ல் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒருத்தங்களை அவங்களுடைய மதத்தை வச்சோ இல்லை அவங்களுடைய ஜாதியை வச்சோ பாலினத்தை வச்சோ இல்லை பிறந்த இடத்த வச்சோ இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனை வச்சும் ஒருத்தங்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ரைட்ஸும் கிடைக்காம அவங்கள தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 15. புரியுதா?
இந்தியாவில் வாழ்கிறதுக்கான தகுதி எல்லாருக்குமே இருக்குது. இந்தியாவில் எந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான தகுதியும் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் யாரையும் எதையும் தடவை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது ஆர்டிகல் 15 என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். Prohibition of discrimination on certain grounds. Prohibition of discrimination on certain grounds. அந்த grounds என்னென்ன அதெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது சில காரணங்களுக்காக பாகுபாடு காட்டுவதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில காரணங்களுக்காக பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது அப்படிங்கிறது தான் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டைன் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷனுங்கிறதையும் சொல்கிறாங்க. ரிலீஜியன், ஒருத்தங்களுடைய ரிலீஜியனை காரணம் காட்டியோ இல்லை ரேஸ், ஒருத்தங்களோட ரிலீஜியனை காரணம் காட்டியோ இல்லை அந்த நபரோட இனம், பாலினம் அல்லது இனம், அந்த ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம், இனம், அவங்களுடைய இனத்தை காரணம் காட்டியோ இல்லை அவங்களோட கேஸ்ட், ஜாதியை காரணம் காட்டியோ இல்லை பாலினம், செக்ஸு, புரியுதா? ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட்டு, அடுத்து செக்ஸு அதாவது பாலினம், அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த், பிறப்பிடம். இந்த எந்த ஒரு பாயிண்ட்டை வச்சும் அவங்கள வந்து பாகுபாடு காட்டி தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஆர்டிகல் 15. கிளியரா? ஆர்டிகல் 15 எதை பற்றி பேசுது அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16ங்கிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொது வேலை வாய்ப்பில் சமமான உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது வேலை வாய்ப்பில் சம உரிமை வழங்கணும் அப்படின்னா அது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் சம உரிமை, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா சிட்டிசனுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கணும். ஒரு கம்பெனி வேலையை வெளியிடுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு மட்டும்தான் வேலை, அவங்களுக்கு மட்டும்தான் வேலைன்னெலாம் சொல்லக்கூடாது. அதாவது சிட்டிசனாக இருக்கிற எல்லாருக்குமே அந்த வேலையை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது கான்ஸ்டியூஷன் படி தவறு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன்படி நம்ம என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லேயே கூட நம்மளால் கேஸ் போட முடியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டியோ இல்லை பேக்வர்ட் கிளாஸோ அந்த ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ணி வேலை எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது அதே மாதிரி எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% ரிசர்வேஷனை சமீபத்தில் கொடுத்தாங்க 2019. அந்த ரிசர்வேஷனும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லாருக்குமே சம உரிமை கொடுக்கணும், ஆனால் அது ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி கொடுத்தா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சம உரிமைக்கு கீழே தான் ஒரு ரிசர்வேஷனுங்கிறது. ஏன்னா எஸ்சி எஸ்டி அப்படின்னும் போது அவங்கள வந்து முன்னாடி காலகட்டத்தில் ஒதுக்கி கீழ்த்தனமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அவங்களையும் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கிளியரா? அடுத்தது ஆர்டிகல் 17, 17வது விதி. ஆர்டிகல் 16 வரைக்கும் பார்த்துருப்போம். அடுத்தது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தட் மீன்ஸ் தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜாதி பாகுபாடு காட்டி இந்த குளத்தில் நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த பாதையிலே நீ நடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படின்னு சொல்கிறாங்க. தீண்டாமை ஒரு பாவச் செயல். தமிழ்நாட்டுடைய லோகோலே இருக்கு இல்லையா அந்த எம்ப்ளமில். ஸோ அதை வந்து
பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு இழிவான செயல் அப்படின்னு. அப்போ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிங்கிறது தான் தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 17 பேசக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக சில சட்டங்களையும் கொண்டு வராங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955. எப்போ வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போட்டாங்கன்னா 1955 போட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 2 முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. அதாவது சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976 போட்டிருப்பாங்க. 1976 சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். அடுத்தது SC/ST Prevention of Atrocities Act. இது எப்போ போடுறாங்க அப்படின்னா 1989. Prevention of Atrocities Act. வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. Prevention of Atrocities Act 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம். அடுத்தது ஆர்டிகல் 18, 18வது ஆர்டிகல். இந்த 18வது ஆர்டிகல் எதை பற்றி பேசுது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். இல்லை டைட்டில்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க, ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. தட் மீன்ஸ் என்னென்னா பட்டங்களை துரத்தல். பட்டங்களை துரத்தல் அது என்னென்ன பட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து எஜுகேஷன், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான பட்டங்களை தவிர மற்றதை துறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை துரத்தல். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்க்கு கீழே எதை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகடமிக், எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மிலிட்ரி அப்புறம் இராணுவம் மற்றும் கல்வி தொடர்பான பட்டங்கள் தவிர மற்ற எல்லா பட்டங்களையும் துறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆர்டிகல் 18. இராணுவம் மற்றும் கல்வி தொடர்பான பட்டங்கள் தவிர மற்றவற்றை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 18. அதாவது ஃபாரின் நேஷன்ஸ்லேருந்து கொடுக்கறது வித்தவுட் பெர்மிஷன். புரியுதா? எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் மற்ற நாடுகளில் கொடுக்கக்கூடிய கல்வி இராணுவம் இல்லாமல் மற்ற பட்டங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்திய அரசாங்கத்துடைய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ லைக் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து பாரத் ரத்னா விருதையும் 1980களில் அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த இதை வந்து ஜனதா பார்ட்டி அப்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம். அந்த இன்ஃபர்மேஷனை எழுத தேவையில்ல. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் வந்துடுங்க. சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரைட் டு ஃப்ரீடம். அதில் ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கும் இல்லையா? அந்த 22 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 19, 19வது ஆர்டிக்கல். 19 கீழே மொத்தம் எத்தனை ரைட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்கன்னா, ஆர்டிக்கல் 19ல் மட்டுமே நமக்கு வந்து 6 ரைட்ஸை கொடுக்குறாங்க. ஆர்டிக்கல் 19ல் மட்டும் ஹவு மெனி ரைட்ஸ் அப்படின்னா 6 ரைட்ஸை கொடுக்குறாங்க. அதுவே கொஷினாக கேட்டுருவாங்க. அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் இதில் ரைட் டு ஃப்ரீடமில் எத்தனை ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னா மொத்தம் 6 ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மொத்தம் 7 ஃப்ரீடம் இருக்கும். பட் அதில் ஒரு ஃப்ரீடம் அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அதனால ப்ரெசண்ட்டாக 6 தான் இருக்குது. கிளியராக? ஸோ அது என்னென்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், பேசுவதற்கு மற்றும் ஃப்ரீடம் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், பேச்சு மற்றும் வெளிப்பாட்டுக்கான சுதந்திரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. பேச்சு மற்றும் வெளிப்பாட்டு சுதந்திரம். அதுதான் ஆர்டிக்கல் 19ல் ஃபஸ்ட்டு ஏ ஸ்மால் ஏன்னு போட்டுக்கோங்க. ஆர்டிக்கல் 19ல் 1ல் ஸ்மால் ஏ அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு அது எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆர்டிக்கல் 19ல் 1ல் ஸ்மால் ஏ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், பேச்சு மற்றும் அதன் வெளிப்பாடு. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஆர்டிக்கல் 19ல் 1ல் ஏ. அதே மாதிரி ஆர்டிக்கல் 19ல் 1ல் பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசம்பிளி, அதாவது ரைட் டு பீஸ்ஃபுல் அசம்பிளி வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமைதியாக கூட்டம் கூடும் உரிமை, ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூட்டம் கூடும் உரிமை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆர்டிக்கல் 19ல் 1ல் பி. 1ல் பி எது அப்படின்னா அமைதியாக எந்த ஒரு ஆயுதமும் இன்றி அமைதியாக கூட்டம் கூடும் உரிமை அப்படின்னா அது ஆர்டிக்கல் 19(1)B. ரைட் டு பீஸ்ஃபுல் அசம்பிளி வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பீஸ்ஃபுல் அசம்பிளி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் இல்லாமல். அடுத்து ஆர்டிக்கல் 19ல் 1ல் சி, 3வது ஆர்டிக்கல் 19ல் 1ல் சி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ஃபார்ம் யூனியன்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது ஆர்டிக்கல் என்னென்னா 19ல் 1ல் சி என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ஃபார்ம் யூனியன்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அதாவது ஒரு கூட்டமைப்பு, ஒரு கூட்டமைப்பு அல்லது கூட்டமைப்பு மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குவதற்கான அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிக்கல் 19ல் 1ல் சி அப்படின்னா கூட்டமைப்பு மற்றும் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம். அதுதான் ஆர்டிக்கல் 19ல் 1ல் சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 19ல் 1ல் டி. இது என்ன அப்படின்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணால் டைப் பண்ணுறேன். ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா முழுவதும் என்ன சொல்லலாம் அப்படின்னா மூவ் அப்படின்னும் போது நகர்வதற்கான உரிமைன்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் நகர்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க எங்கே வேணால் நம்ம போய்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்தியா முழுவதும் நகர்வதற்கான உரிமை அப்படின்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி. இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது 19ல் 1ல் டி. அடுத்து 19ல் 1ல் இ. இ என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் டு ரிசைடு.
ரைட் டு ரெசைட், அதாவது எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். அண்ட் செட்டில், ரைட் டு ரெசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட், இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி, எனி பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி. இந்த பாயிண்ட் வந்து ஆர்டிகல் 19ல் 1ல் ஈக்கு கீழே வரும். அதாவது இந்தியா முழுவதும் எங்கு வேணாலும் போய் தங்கலாம், எங்கே வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய செட்டில் பண்ணிக்கலாம், நம்மளோட லைஃப்பை வந்து அங்கேயே அமைச்சிக்கலாம், எங்கே வேணாலும் தங்கலாம், எங்கே வேணாலும் தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான உரிமையும் இருக்குது. அடுத்து ஆர்டிகல் 19ல் 1ல் எஃப், 19ல் 1ல் எஃப். இது என்னென்னா எஃப்பில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஆர்டிகல் 19ல் எஃப் அப்படிங்கிறது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் அதை தான் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இது வேணால் எஃப்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்போ ரிமூவ் பண்ணாங்க இது அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1978, 1978 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த ஆர்டிக்கல் 19th ஆர்டிக்கல்லையும் நமக்கு ஒரிஜினலி அப்படின்னா எத்தனை இருந்திருக்கு ரைட்ஸு, மொத்தம் 7 ரைட்ஸ் இருந்திருக்கு. அதில் 1 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. புரியுதா? அது ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நீங்கள் ரைட் டு ப்ராப்பர்ட்டினே எழுதிக்கோங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டினே எழுதிக்கோங்க. சொல்லப்போனால் இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னா ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்டாக வைக்கக்கூடாதுங்கிறதுனால ரிமூவ் பண்ணாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை. ஸோ அங்கே எங்கள் ஆர்டிகல் 31ல் ரிமூவ் பண்ண மாதிரியே இதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க. 19ல் 1ல் எஃப், இதுவும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான், அதுவும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான். அப்போது இது ரெண்டுமே ஒரே அமெண்ட்மெண்ட் மூலமாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 19ல் 1ல் எஃப்ஐயும் ஆர்டிகல் 31 இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணி இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வச்சுட்டாங்கன்னா ஆர்டிகல் 300A கீழே வச்சுட்டாங்க. புரியுதா? அப்போ இந்த 2 ஆர்டிக்கலுமே இப்போ நமக்கு வந்து இங்கே கிடையாது அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டுமே டெலீட்டட். எப்போனா 44th அமெண்ட்மெண்ட் மூலமாக டெலீட் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே சொத்துரிமை. அடுத்தது 19ல் ஜி, 19ல் 1ல் ஜி. ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் டு ப்ராக்டிஸ், ரைட் டு ப்ராக்டிஸ் எனி, ரைட் டு ப்ராக்டிஸ் எனி பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். எனி பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், எந்த ஒரு தொழிலையும் அல்லது வேலையையும் செய்வதற்கான உரிமை. இது வந்து 19ல் ஜி. இப்போ மொத்தமாக நம்ம 7 பார்த்துருக்கோம், அதில் 1 டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் நமக்கு வந்து 6 தான் அப்படிங்கிறது தெரியணும். புரியுதா? அதாவது எந்த வேலையை வேணாலும் சுதந்திரமாக செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து நமக்கு ஆர்டிக்கல் 19ல் கடைசியான ஆர்டிக்கல் ஜி. ஸோ இஎஃப்ஜி வரைக்கும் இருந்திருக்கு, பட் ஆனால் எஃப்ஐ டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 20 போட்டுக்கோங்க. ஆர்டிக்கல் 20, ஆர்டிக்கல் 20 என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், protection in respect of conviction of offense, conviction of offense. that means என்னன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. ஆர்டிகல் 20ங்கிறது ஒருவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஒருவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்குறது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 21, protection in respect of, protection in respect of conviction of offense.
அதே மாதிரி இதில் ஒரு 3 பாயிண்ட்டையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 ப்ரொவிஷன் ஆர்டிகல் 20 கீழே கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் சொல்கிறேன். நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நடைமுறைக்கு மேலான சட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நடைமுறைக்கு மேலான சட்டம் எதுவும் இல்லை, நடைமுறைக்கு மேலான சட்டம் இல்லை. நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு ஒன்றும். நோ டபுள் ஜியோபேடி, நோ டபுள் ஜியோபேடி. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஆபத்தும் கிடையாது. நோ டபுள் ஜியோபேடி, எந்த ஆபத்தும் கிடையாது. அதாவது டபுள் அப்படின்னும் போது நீங்கள் அதை இதில் வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னே போட்டுக்கோங்க. அடுத்தது நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன், நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன். சுய குற்றச்சாட்டிற்கு இடமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன் அப்படின்னா சுய குற்றச்சாட்டிற்கு இடமில்லை. இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம வந்து ஆர்டிகல் 20 கீழே நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து ஆர்டிகல் 21, 21வது ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப். 21 எதை பற்றி பேசுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி, அண்டு பர்சனல் லிபர்ட்டி கமெண்ட்டில் இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனிதன், அதாவது தனி மனிதனின் சுதந்திரம் மற்றும் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆர்டிகல் 21. தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கைக்கான பாதுகாப்பு ஆர்டிகல் 21. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க ஆர்டிகல் 21க்கு கீழே. என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தவிர வேறு எந்த ஒரு நபரும் தனிப்பட்ட சுதந்திரத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால், இன்கேஸ் புரியுதா, சட்டத்தால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் ஒரு நபர் சுதந்திரத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு நபர் தனிப்பட்ட சுதந்திரத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? நோ பர்சன் ஷெல் பி டெப்ரைவ்டு, நோ பர்சன் ஷெல் பி டெப்ரைவ்டு personal liberty, deprived personal liberty except by the authority established by law, except by the authority established by law. அதாவது சட்டத்தால் நிறுவப்பட்ட அதிகாரம் தவிர வேற எந்த ஒரு நபரும் தனிப்பட்ட சுதந்திரத்தை இழக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூகே கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு கான்செப்ட், இங்கிலாந்து கவர்மெண்ட்டோடைய கான்செப்ட் தான் இது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்தியா எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரொடெக்ஷனுக்கு, லைஃபோட ப்ரொடெக்ஷனுக்கு, ஒரு பர்சனல் லிபர்ட்டியோட ப்ரொடெக்ஷனுக்கு இந்தியா எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது சட்டத்தால் நிறுவப்பட்ட முறை அப்படிங்கிற கான்செப்ட். சட்டத்தால் நிறுவப்பட்ட முறை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டத்தால் நிறுவப்பட்ட முறை. இதுவே அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி நமக்கு தெரியும். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. சட்டத்தின் சரியான செயல்முறை, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. சட்டத்தின் வழியான
செயல்முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நமக்கு சும்மா எழுதிக்கோங்க, அவ்வளோதான். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா அது அமெரிக்கா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா இந்தியா, ஓகேவா? அதே மாதிரி அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ்டு பை லானா யூகே கவர்மெண்ட். அடுத்தது ஆர்டிகல் 21ல் ஏ. ஆர்டிகல் 21A கேபிட்டல் ஏ. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை. தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் ஷெல் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்டேட் ஷெல் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். மாநிலம் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலம் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சொல்கிறது ஆர்டிகல் 21A. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. 6 முதல் 14 வரை 6 to 14 ஏஜ் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 21A அப்படின்னு இருக்கிறனால இது அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கேபிட்டலில் இருக்கு இல்லையா, அதனால இது ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? இது எந்த ஆர்டிக்கல் மூலமாக இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ அப்படின்னா 2002. 2002ல் 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சட்ட திருத்தமில் இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிளியரா? அடுத்தது ஆர்டிகல் 22 போட்டுக்கோங்க. ஆர்டிகல் 22 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட், ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். தட் மீன்ஸ் என்னன்னா, கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு, அதுதான் ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது. கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு. ஆர்டிகல் 22 அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணால் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே, வித்தின் 24 ஹவர்ஸில் அவங்கள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம். ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணால் வித்தின் 24 ஹவர்ஸில் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம். மஸ்ட் பி ப்ரெசன்டட் பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்ட் பி ப்ரெசன்டட் பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 ஹவர்ஸ். அது சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. அப்படியே நான் சொல்கிற மாதிரி எழுதணும்னு தேவையில்லை. உங்களுக்கு என்ன மாதிரி எழுதுனா புரியுமோ அந்த மாதிரி எழுதுங்க. கிளியரா? ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்கள ப்ரொசீட் பண்ணுங்கிறது பேசிக்கான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஒரு லீகல் ப்ராக்டிஷனர், அவங்க வந்து ஒரு வக்கீலை வச்சுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணால் அவங்க ஒரு வக்கீலை வச்சுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. ரைட் டு கன்சல்ட் எ லீகல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரைட் டு நோ த ரீசன் ஃபார் அரெஸ்ட்.
என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதான் ரைட் டு நோ த ரீசன் ஃபார் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஒருத்தனை அப்படின்னா அது சாதாரணமான இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் அதுக்கு கோர்ட் ஆர்டர் கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லாமல் ஒருத்தங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணவே முடியாது. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம தைரியமாக நின்று கேட்கலாம், என்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, என்ன அதே மாதிரி எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கிறத தாண்டி கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கீங்களா என்னை விசாரிக்கிறதுக்கு அப்படின்லாம் நீங்கள் கேட்கணும். அதுதான் முறை. அப்படி இல்லைன்னா நம்மளை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பிளட் சாம்பிள் டெஸ்ட்டு இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் அக்யூஸ்டோட பெர்மிஷனோட, இல்லைன்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்டிகல் 22 பற்றி பேசக்கூடிய விஷயம். இப்போது ஒரு சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கள 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். புரியுதா? மேக்ஸிமம் 3 மந்த் வரைக்கும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுக்க முடியும். கிளியரா? பட் அதுக்கப்புறமும் அவங்களால அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் அவங்கள வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, 1950 போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி சொல்லுவாங்க. இதை 2 மந்த்தாக கூட குறைச்சிருப்பாங்க சமீபத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு நியூஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம அந்த சாப்டரில் பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமான சாப்டர். அங்கே நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஆர்டிகல் 22 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12 ஆர்டிகல் 22 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வர 23 அதாவது ரைட் டு எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் ஆரம்பித்து மற்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.